Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிரீடம் செய்வது எப்படி. போன வீடியோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் புல்லாங்குழல் எப்படி கிரியேட் பண்ணலான்னு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் கிரீடம் நம்ம செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட், இது வந்து மல்டி கலரில் இருக்குது. இது நேம் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட். சார்ட் பேப்பர், இது வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க். B17 க்ளூ, ரெய்னி ஸ்டோன், செயின் ஸ்டோன், சாட்டின் ரிப்பன், டேப், சிசர். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பரில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிரீடத்தை வரையலாம். இங்கே கீழே ஒரு ஷேப் வளைவு, பெண்டாக ஒரு வளைவு வரைகிறேன். மேலே ஒரு கவ், 2 கவ் போல் வரைஞ்சி அது மேலே ஒரு பெரிய கவ் ஒன்று வந்து கிரீடம் போல் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கிரீடம் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பேக் சைடு திருப்பி அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். பென்சிலில் நான் பெரிய சைஸாக தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற சைஸ் என்னவோ அதை பார்த்து நீங்கள் வரையலாம். வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து அழகாக இது வந்து கட் பண்ணிட்டோம். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை பேக் சைடு திருப்பி அதில் இந்த சார்ட் பேப்பரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதோட இதில் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம சார்ட் பேப்பரை அந்த கிளிட்டர் ஷீட்டோடு நம்ம க்ளூ போட்டு நம்ம பேக் சைடு நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, டிசைன் போட்ட அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு சென்டரில் நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். உங்களுக்கு குந்தன் ஸ்டோனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற டிசைனில் நீங்கள் வந்து இது க்ளூ போட்டு அதை பேஸ்ட் பண்ணலாம். இதை சுற்றி நீங்கள் ஸ்டோனும் ஓட்டலாம், ரெய்னி ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ மூணு பேட்ச் ஒர்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஒட்டிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். எது நம்மளுக்கு ஒட்டினா அழகாக இருக்குமோ அதை பாருங்கள். ஸ்டோன் ஒட்டினா நல்லா இருக்குமா இல்லை ரெய்னி ஸ்டோன் ஒட்டினா எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து ரெய்னி ஸ்டோனே வந்து நம்ம இது ஒட்டலாம். இந்த கார்னர்லேருந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணுங்கள்.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. அதே போல் இதை சுற்றி ஃபுல்லாகவே இந்த ரெய்னி ஸ்டோன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும்.